என்ன என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க? தலைவருக்கு வர வேணும். யாருங்கம்மா? விஜய் வர வேணும். கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்ல. என் பய போனாலும் போயிட்டு போறியான், என் பய போனாலும் போயிட்டு போறியான். எனக்கு பயம் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. என் பயம் இருந்தா போதும். இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது, போயிட்டு போகுது. நாங்க யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். போராடிக்கிட்டு இருக்காங்க வேலைக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க வேலைக்காக. ஆனா நடிகரா இருந்து பிரச்சாரத்துக்கு போனவங்களுக்கு 41 குடும்பத்துக்கு வேலைன்னா மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு என்ன பதில்? எதை நம்பி அவங்கலாம் படிப்பாங்க? ஒரு அம்மா சொல்லுது என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல விஜய் வரணுங்கிறாங்க. ஒரு அம்மா என் பேர குழந்தை கொடுத்து வச்சு இருக்கு இவரை பார்க்க, என்ன என் பேரன்தான் போயிட்டான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆட்களுக்கு அரசு வேலை அப்படின்னா இது கொதிக்க வேணாமா? தமிழ்நாட்டு பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி படிக்குவாங்க? எதை நம்பி படிப்பாங்க விஜயோட ஆட்சியில்? நீங்களே பாருங்க அந்த வீடியோவை. தமிழ்நாட்டில் எத்தனை பெற்றோர்கள் அம்மாவோட தாலியை விற்று அப்பாவோட சொத்தை விற்று தன்னுடைய பிள்ளை நான் படிக்கல என்னுடைய பிள்ளைங்க படித்து மேலே வரணுன்னு கடன் பட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை இளைஞர்கள், எத்தனை பெண்